திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கிளாவரை கிராமத்தில் குடிநீர் குழாய் பதித்த இடங்களில் திடீரென நிலத்தில் பிளவு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்று தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. சுற்றுலா தலமான கொடைக்கானல் பயணிகள் வருகை அதிகரிப்பால் குப்பை மேடாகி வருவதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் சுற்றுலா தலங்களில் ஏன் குப்பைகள் கொட்டப்படுகிறது, இதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என அரசு தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், கடுமையான சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன, மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவித்தார். வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் கொடைக்கானல் கிளாவரை கிராமத்தில் குடிநீர் குழாய் பதிக்கப்பட்ட நிலத்தில் திடீரென பிளவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சத்தில் இருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சம்பவத்தின் காரணம் என்ன என்று அரசுக்கு கேள்வி எழுப்பியது. மேலும் சுற்றுலா தலங்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க தமிழக அரசு எந்த சோதனையும் செய்வதில்லை, பிளாஸ்டிக் மற்றும் சுற்றுலா பாஸ் இருக்கிறதா என கேட்டுவிட்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதிக்கின்றனர், பெயரளவில் மட்டுமே சோதனைகள் நடக்கிறது, இவ்வாறு சோதனை செய்தால் எப்படி பிளாஸ்டிக் பழக்கத்தை தடுக்க முடியும் என்று கருத்து தெரிவித்தனர். இதையடுத்து கொடைக்கானலை சுற்றியுள்ள மற்ற மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தி எப்படி பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துவது என தெரிவிக்க வேண்டும் என இரு உறுப்பினர்களும் உத்தரவிட்டனர்.